11th standard unit 1 applications of matrix and determinant. What is matrix? Matrix அப்படிங்கிறது rectangular array of elements with order m by n. இதில் ரோவும் காலமும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஐத் ரோவும் ஜேத் காலத்தையும் டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் இஸ் மைனர் ஆஃப் ஏ. மைனரில் சைனை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் கோஃபேக்டர் ஆஃப் ஏ. ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அதே இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 இருந்துச்சு அப்படின்னா ஏ அப்படிங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் அட்ஜாயிண்ட்டு. அதே டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் அந்த ஏ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அட்ஜாயிண்ட்டையும் டிட்டர்மினண்ட்டையும் வச்சு வரக்கூடிய தியரம் 1.9 அதில் உள்ள தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி அதே தியரத்தில் வரக்கூடிய ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்புறம் ப்ரூவ் பண்ண போகிறோம். தியரம் 1.9 if A is a non-singular matrix of order n அப்படின்னா determinant of adjoint into adjoint A is equal to determinant of A whole power n minus 1 into whole square. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is a non-singular matrix கொடுத்தாங்க. A is a non-singular அப்படின்னா determinant of A is equal to not equal to 0 அப்படின்னு அர்த்தம். என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா determinant of adjoint into adjoint A is equal to determinant of A whole power n minus 1 into whole square என்ன பண்ணணும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதே சம்மில் தேர்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துக்கிட்டேன். adjoint of A into adjoint of A is equal to determinant of A whole power n minus 2A into A. எடுத்துக்கிட்ட இந்த ஈக்குவேஷனுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட்ஸ். டிட்டர்மினன்ட் எடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த பக்கம் டிட்டர்மினன்ட் அப்படியே வந்துடும். இது என்ன பண்ணுறேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ண சொல்ல ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மின் பண்ணாலும் இல்லை டிட்டர்மின் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல் தான். அதனால் எப்படி இது ரெண்டையும் சேர்த்து டிட்டர்மினன்ட்னால இதை பிரிச்சுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n minus 2 இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 2 ஹோல் பவர் n எழுதிக்கலாம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n minus 2 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா இன்ட்டு 1 எழுதிக்கலாம். ஒன்றுமே இல்லாத நம்மளோட இதோட 1 பெருக்கலாம். அதே தான் ஒரு அப்புறம் இன்ட்டு 1 எழுதிக்கிறேன். இது எல்லாமே மேட்ரிக்ஸில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று பேர் என்ன பண்ணலாம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆட்டைன்னு எடுத்துக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் n minus 2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். அப்படின்னா என்ன பண்ணுறேன், இந்த ஹோலுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இதே தான் அப்படி திரும்பி வரும். இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் n இருக்கனால பவர் n வந்துடும். அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். இது இப்படி தான் வந்துச்சு. ஓகேவா? இன்ட்டு n. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த எண்ணை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 2n இன்ட்டு ஏற்கனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். பேஸ் 1 பண்ணுறதுனால மேலே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 2n + 1. இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபேக்டரேஷன் மெத்தட் மூலமாக என்ன பண்ணுறேன், பிரிக்க சொல்ல மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ப்ளஸ் பண்ணால் -2 வரணும். அப்படி பார்க்க சொல்ல -1 வரும். இங்கே n இருக்குனால by n. அப்படி என்ன பண்ணிக்கலாம், n ஸ்கொயர் மைனஸ் 2n + 1 எப்படி எழுதிக்கலாம்னா n minus 1 into n minus 1 எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே n minus 1 n minus 1 இருக்கனால n minus 1 whole power square எழுதிக்கலாம். therefore நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், adjoint determinant of adjoint into adjoint A is equal to determinant of A whole power n minus 1 whole square ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved.